ஏரியில உட்காந்து இருக்குமா காடை உட்காந்துக்கிற மயிலுக்கெல்லாம் காட்டுவாங்களா பின்னால சாட சாட ஏ கொல்ல பையா ஒரு கரத்தா தெரியுமா ஒரு கரத்தா புதுசா கேள்வி போடுறா சரி பார்க்கலாம் வர பாத்தியா வாடா போ உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு கராத்தா தெரியும் என்ன கரத்தையா குடி கராத்தா கடி கராத்தா குடி கரத்தா கடி கரத்தா பாக்குறியா பார்க்கலாமா வாடா வரியா வாடா உனக்கு ஒரு நந்தியாசுரம் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்க மாட்டாடி யாரு இந்த உலகத்துல தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாது. இங்க பாருடா மூச்சு அடிச்சுக்கனால தண்ணி தெளிக்கணும். ஆமா உயிர் போறதுனால தண்ணி கொடுக்கணும். வாங்கி தண்ணி கொடுவாங்க. ஆமாண்டா என்ன பிரச்சனை உனக்கு? இந்த உலகத்துல நான் தான் உயர்ந்தேன். ஆமா ஏண்டா மங்கை திருந்தா கங்கை நீர் வரலாம். மங்கை திருந்தா அழிஞ்சிடுமே. அத போய் அந்த சக்காலத்துக்கிட்ட சொல்லு. யாரு என்ன சக்கா? அதன் கிற சக்தி சக்தி நாடி சக்காலத்து நல்லா போயிடமா. ஆள் சேகரமா நீ சொல்லு. நீ எடுத்து சொல்லு. சொல்லுமா நீ சொல்லுமா. நீ சொல்லுங்க நான் சொல்லுவா. நந்தி பாகவா எங்க போயிட்டா? நான் ரொம்ப சோதிக்கிறேன். சொல்லுமா தந்தைக்கு பாப்பா என்ன வந்து போறானா? அவன் சொல்லிட்டா நீ சொல்லுமா. நீ சொல்லுவியா நான் சொல்லுவா. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். ஆமா நான் தொங்கி எழுந்தேன். அவனை தேங்காய் சுரண்டு போய் தொண்டி எடுத்துருவோம். அவன் இருக்கிற தெரியாத போயிடுவான். என்னடி சொல்லு. எனக்கு தெரியும். எங்க கட்டுவோம்? எவட்டு கட்டுவோம்? பங்க பதினா ஜாதக 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 என்னடி மூஞ்சாவது ஏங்க எனக்கு தெரியும். முன்னாடி ஜாதகம்
அவங்க என் கையில இருக்குது. நான் எடுத்து சொன்னா சந்து சந்தா போட்டு எடுத்துருவா. சக்காலத்தி அவங்க கிட்ட ஏண்டா அவங்க ஜாதகம் ஊட்டுக்குது. இவன் பெரியவன்றாலே எதை வச்சு சொல்ற? அதானே ஆம்படியா பக்கத்துல நின்று நடக்கிற போன்ற அம்மா தலைமையில தூக்கி வச்சுக்கிறாரு. உயரத்துல கரண்டி நானு வயசுல சின்னவளா இருந்தாலும் தலைபாரத்துல இருக்கிற வத்தி குச்சிக்குது பாரு, வத்தி குச்சி. அந்த குச்சியில மறந்துக்குது பாரு, அது தொலைகான முச்சு ஆடுமா. நம்ம இல்ல ஒண்ணுமே இல்லன்னு. ஆனா வத்தி பெட்டு தண்ணி முக்கியமானது. அந்த குச்சியை எடுத்து இந்த பொட்டில கிழக்கும் போது அந்த தலைகான முடிச்சுக்குது பாரு, அது எடுத்து சாம்பலா போயிடும். அது தலைகான முடிச்சாலும் அந்த குச்சி நானு, அந்த மைய தாண்டி நீ அதுல வரத்தி நானு. எப்ப பாரு தலைமையில உட்காந்து தலைமையில உட்காந்து ஆயி போனா எங்க போவா? ஒண்ணு வச்சு எங்க போவா? அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆயி போனா கூட கை விட்டு அம்மா வேணும்டா. தேவர்களுக்கெல்லாம் மூக்கு பிடி சாக்க என்பதே இல்லையாடா. ஆமாடா, அது வரதாண்டா. ஏமா ஏய் இவங்க எடுத்தடா தஞ்சாவூர் கேட்டா இது தக்காளதி சாவில கூட்டம். என்னடா இவங்க எனக்கு தெரியுடா. இவங்க எனக்கு தெரியும். எனக்கு பங்களாவா தேவடியாத்துல 10 பேர் போய் தக்கலாம். 10 பேர் என்ன பார்த்து தேவடியான்னு சொல்லலாம். நீ எதுக்கும் அடங்காதுவா. நீ அவுத்து விட்டு பொலியாச்சு. நீ யாருக்கும் அடங்க மாட்டேன். ஏடா நீ எங்க பார்த்தாலும் வலிச்சு 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 ஓடி கிடக்குற. அடக்க ஆளு எனக்கு ஆள் என் கணவர் தவிர யாரும் அடக்க முடியாது. அவங்க ஜாதகம் இல்லாம மொத்தம் எவ்வளவு சொல்றேன் எடுத்து சொல்றேன். எல்லாரும் வித்தியாசம் வீதியில எல்லாரும் வித்தியாசம் வீதியில வேற வந்து பூந்துக்கிச்சாம. அவன் சொல்ல போது நாயகமா இருப்பா. ஏரியில உக்காந்து இருக்குமா காடை, ஏரியில உக்காந்து இருக்குமா காடை. உக்காந்துக்கிற மயில் இருக்கலாம் காட்டுவாங்களா பின்னால சாட சாட. ஏ குள்ள பையா பேச்சு பேச்சு என்ன பார்த்தா ஜாட காட்டுறாங்க. இவங்க எனக்கு தெரியுடா. எனக்கு தெரியும். காத்துப்புகாலி நாத்துல பால் கறக்க போனாலா ஒரே ஒரு காமாட்டு ஓய்து 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 ஓய்க்காதான் பித்தாள்களில் நடவடிக்க போனாலா கத்தாயம் உள்ள கொத்தோட பொத்துட்டு கத்தாலாம். கரண்ட் கம்பத்துல காக்கா கரஞ்சா பாவாட பறஞ்சா வச்சுக்கணும். நானு கருத்தா சொல்றேன். அது மாதிரி பேசுறேன். கும்ப மாட்டேன் இழுக்கிறான். அங்க பேசுறான் பேச மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு இந்த தெருவுல சீரகப்பட்டு தாளிக்கிறாங்களா பக்கத்து தெருவுல அந்த தெருவுல படுவும் போட்டு தாளிக்கிறாங்க. இந்த தெருவுல காரி முயிறாங்களா இந்த தெருவுல காடு போடுத்தாளிக்கிறாங்களா கட்ட மரத்துல. பாப்பா இவ துண்ணுவாளா சோத்தே போடா நீதான் மாடுங்க. எங்களும் தெரியுண்டா. ரோட்ல நிக்க ராத்தனா 10 பேர் காலை விட்டு ஆட்டணும்டா. ஐயோ யாரு உண்டு இல்லையாமா? இது அடுக்குமா காலை விட்டு ஆட்டுன்னு சொல்றாங்க. காலைனா விட்டா சக்காலத்திய தலையில போட்டு சேர்ப்பாலாம். சக்காலத்திய புள்ளியா பெத்துக்காத கூட்டு வாங்கினால 2 குட்டி. நான் 10க்கு 18 விளையாட அவங்க எனக்கு தெரியுடா. அடி 5க்கு 18 அடி 5க்கு 18 அடி மாநகரத்துல
இருக்கு தெரியுடா சொல்லுமா ஆமாடா அடி 8 புள்ளைய பத்தி கங்கையில போட்ட வாடி அடி வாடி என்னம்மா சொல்றான் அடி 8 புள்ளைய பத்தி கங்கையில போட்ட வாடி அடி வாடி நாட்டுல பிடி கொடுவாரு ஆடுவாங்க முந்தோல் சமயம் சந்திர மகாராஜனை மறந்து 8 புள்ளைய பெத்தா 8 புள்ள 1 2 3 4 5 6 7 அதனால தான் உடம்பு சப்பியா போட்டுக்குது அவளுக்கு எப்படிடா பாரு எம்மா என்ன ஆகப்படுறவங்க ஆணாகப்படுறத கவனிக்கணும் ஆமா சந்தன மகாராஜனை மணந்து 8 புள்ளைய பெத்து ஒரு புள்ளையா முடிச்சு ஒரு புள்ளையா முடிச்சு எங்க பாட்டா எங்க போட்டா முடிச்சு சொல்றியா மாத்தி போட்டுக்கிறேன் நாளைக்கு அங்கமெல்லாம் எரிஞ்சாலும் அதை ஊத்தி அழிக்கிறதுக்கு தண்ணி வேணும் எங்க அம்மா தான் வேணும் 8 புள்ளைய 7 புள்ளைய முடிச்சு இங்கதான் இருக்கிறீங்க ஆமாண்டா 8வது புள்ள அந்த புள்ளைய கழுத்தை முறிக்கலான்னு பார்த்தா ஓடி வந்தாரு சந்திர மகாராஜா வந்தாரு கங்கா 7 புள்ளைய முடிச்சு போட்டுட்ட கங்கையில இந்த ஒரே ஒரு புள்ள இருக்கிறான் 8வது மக நம்ம குடும்ப வாரிசு இருக்கணும் நம்ம வம்ச விருத்தி ஆகணும்னா இந்த ஒரு இடம் சொல்லிக்கிறேன் தானே இந்த ஒரு புள்ளைய விட்டுடு ஆமா அதனால அந்த ஒரு புள்ளைய விட்டுட்டான் அந்த ஒரு புள்ளை யார் தெரியுமா அவன் தான் பீஸ்மர் ஆமா அந்த ஒரு புள்ளைய விட்டுட்டா அந்த மாதிரி 8 புள்ளைய பத்தி 7 புள்ளைய முடிச்சு போட்ட சக்காலத்தி வெளியே வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்குங்கடா 2 பேரும் மாங்கா மரம் நான் தூக்க மாட்டேங்கிறோம் பாக்குறேன் நாங்க அப்படியே நிறுத்தியா அப்படியே நிறுத்திக்கிடி நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் என்ன அம்மா வந்து வரணும் நான் விட்டுருவேன் உன்னால முடியும் சொல்லி பாக்கலாம் அடி அங்கே பொண்ணாட்டுக்கு சண்டை போட்டாதான் தெரியுது இவன் எப்படி அவ எப்படின்னு பாரு நீ சக்காய்ச்சி நான் சக்காய்ச்சி அவ கதை உனக்கு தெரியும் உன் கதை எனக்கு தெரியும் வெளியே வருது சண்டையில் தானே 8 புள்ளி பத்தா 7 புள்ளி கங்கையில போட்டதா நான் இல்லன்னு சொல்றேன் இவன் 5 புள்ளிய பெத்து அவசாரியா போனோட இவன் 5 புள்ளி பெத்து எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் சொல்ல முடியுமா நான் மேல உட்கார்ந்து பாத்துக்கிறேன் எது மேல கொட்டா மேலயா அம்மா குரங்கு மரத்து மேல உட்கார்ந்து சொல்ல முடியும் உனக்கு தான் தெரியும் கணவரின் சடாபாரத்தில் இருக்கிறேன் அவர் படியலுக்கு போன வந்தாலும் இந்த சக்காத்தி தனியா விட்டு போவான் சடாபாரத்தில் இருக்கிற பூவரசு சேல் பண்ண என்னாலும் பார்லயே இருக்கிறான் சொல்லுங்க பாக்குற அளவுக்கு ஏண்டா போவேன் படியலுக்கு போகும்போது வரும்போது இந்த சக்காத்தியாரு கைலாத்துல விட்டுட்டு போவாரு ஏன்னா இவ போனலாம் அந்த இடம் நல்லா இருக்கு கூட 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 கூட
ஆனா எங்க கால வைக்கிறா குட்டி சோறு. ஐயோ ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குற பொண்ணா நீ கால வச்சுனா நல்லா போகும் தெரியுமா? ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டி மாறிட்டு கம்மிடுறா. ஆம்பளை ஒண்ணுன்னா இவன் ரெண்டுன்றவோ. ஆமா அந்த மாதிரி பொண்ணு இவன். ஆனா என்னுடைய சாமி எங்க போனாலும் என்ன நடந்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு. என்னை விட்டுட்டு போறதே கிடையாது. வேண்டானே. என்ன 5 பிள்ளைய பெத்தாலும் சரியா பண்ண முடியாது. எப்படிமா? படுவேடு கிராமத்தில் ரேணுகாவா இருக்கிறாரே அது எப்படி தெரியுமா? எப்படிங்க? படுவேட்டில் ரேணுகமாலான அவதாரம் எடுத்த. எதற்காக எடுத்த? எதற்காக ஏன் எடுத்த? சொல்ல முடியுமா? வட்டு வச்சு வெளியே போகணும்னு எடுத்தேன். என்னடி பாக்குற ஜன போய் கையெடுத்து கும்பிடுறாங்க பாரு. இவன் பத்தினி முத்துமின்னு கும்பிடுறாங்க. ஆமா பாதி உருவத்துல இருக்கிறாள் அவளை. இவன் எப்படி பட தெரியுமா? ஜமதக்கினி முனிவரை மணந்தான். உண்மை. ஜமதக்கினி முனிவரை மணந்தான். மணந்து. ஆமாடா. இவன் ரேணுகாவா பிறந்து ஜமதக்கினி முனிவரை மணந்தான். அதுக்கப்புறம் 5 பிள்ளையை பெத்துக்கிட்டா. உண்மைதான். 5 பிள்ளையை பெத்தது உண்மைதான். உண்மைதானே? ஆமா. தினந்தோறும் அவர் சிவ பூஜை செய்வாரு. பூஜை செய்யறதுக்கு ஜலத்தை கொண்டு வரணும். எப்படி தெரியுமா? திருமணம் செய்யும் போது ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தமா? என்ன தெரியுமா? ரேணுகா உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் தினந்தோறும் உன் பத்தினி தன்மையால் மணலால் குடம் செய்து சென்று ஜலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. அதே போல நாள் ஒரு மீன் பொழுது ஒரு வண்ணமாக தினந்தோறும் ஜலத்தை கொண்டு போய் கொடுக்கறது. போய் மணலை குடம் செய்து அதில் தண்ணி எடுத்தாந்து கொடுப்பாங்க. கொடுப்பா. ஒரு நாள் சென்றா மணலால் குடம் அமைத்தாள். ஜலத்தை அள்ளும் பொழுது ஆகாய மார்க்கமாக கந்தரவன் 27 மனைவிமார்களோடு சென்றார். கந்தரவன் அந்த வழியா போனா. ஆமாண்டா. அந்த வழியா பாரு ஒரு தண்ணியில பார்த்தா பாரு இப்பேற்பட்ட ஆண்மகன் அந்த உலகத்தில் ஒரு ஆண்மகன் இருப்பானா அப்படின்னு மனசுல நினைச்சாங்க. மனசுல நினைச்சதும் கீழே குடம் போச்சு. கருப்பு கட்டு போச்சு. மறுபடியும் கூட்டுறா குடம் வந்த படம் இல்லை. பொழுது அமர்ந்துடுச்சு. ஆமா ஜமதக்கினி முனிவர் என்ன செய்தார்? பூஜை செய்யறதுக்கு போனமே. நேரத்தால் உணர்ந்து பார்த்தார். இவன் ஆத்தகரையில இருக்கிறான். அடடே நம்முடைய மனைவி கற்பு தன்மை தவறிவிட்டான். சோரம் போயிட்டா. ஆகையால் இவள் உயிரோடு இருக்க கூடாது அப்படி என்று 4 பிள்ளைங்களை அடிச்சாரு. ஆமா. உன் தாயை வெட்டணும், அவளை சாகடிக்கணும். கற்பனை தவறிட்டா அவ உயிரோடு இருக்க கூடாது, அவளை வெட்டின்னு கூப்பிட்டாரு. ஆமாண்டா. 4 பிள்ளைங்க என்ன சொன்னாங்க? முடியாதுன்னு சொல்லி தாயை வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 5வது பிள்ளை பரசுராமன் சொல்ற வார்த்தை தட்டி கழிக்க மாட்டாரு. தந்தை எடுத்ததும் உன் தாயை சிறை கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுமே கோடாலி எடுத்துக்கணும். என்ன பண்ணா சேர்த்து கோடாலி எடுத்துக்கிட்டு தெருத்துறாண்டா. ஓடி போய் ஒரு இடத்துல அடைக்கல முந்தா. எந்த இடமா? எங்க தெரியுமா? 7 சாதிக்கெல்லாம் கீழான சாதி குளத்துல போய் அந்த வீட்டுல அடைக்கல முந்தா. ஆமா இடத்துல போய் அடைக்கலத்தை கேட்டேன். ஆமா. பெண்ணானது அடைக்கலம் கொடுத்தா. பரசுராம வந்து கேட்டா இல்லன்னு சொல்லிட்டா. மீண்டும் அவர் திரும்பி பார்த்தா இருப்பாரு. உள்ள இருக்கிறவ தெரிஞ்சுட்டா. தெரிஞ்சு போச்சு. ஆமா. எடுத்தான் கோடாலி வெட்டா பாரு. இவ தலையை ஒடிச்சு அந்த அடைக்கலம் கொடுத்தா பெண்ணானது அவ தலையை ஒடிச்சு. ஒரே வெட்ட 2 தலை வந்து போச்சு. ஆமாண்டா. தந்தை இடத்துல போனா அப்பா நீங்க ஒருத்த பிரகாரம் நீங்க சொன்ன பிரகாரம் செய்து முடிச்சிட்டேன். தாயின் சிறுசை கொழுது விட்டு அப்படின்னு மகனை ஏதாவது வர வேண்டும் என்றால் கேளு என்று கொடுத்தாங்க. அப்ப எனக்கு எந்த வரம் வேண்டாம், என் தாய் மீண்டும் வேணும் அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன செய்தாரு? நம்ம சொன்ன வார்த்தையை புள்ள செய்தானே. ஆகினாலே கமலத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை கொடுத்து உன் தாயின் சிரசை எடுத்து உடல்ல வைத்து இந்த ஜலத்தை தெளித்தால் உயிர் பெற்று வருவாங்க. ஆமா அப்படின்னு சொன்னாரு. அவனும் வந்த வேகத்துல வெட்டிட்டு மேல தாய் நமக்கு ஓடுமே அப்படி என்ன பண்ண? இவ தலையை எடுத்து அவ உடம்புல, அவ தலையை எடுத்து இவ உடம்புல மாத்தி வச்சுட்டான். ஐயா ஏன் என்ன எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாரு. அதானே சொல்லாத. இந்த உடலும் அந்த தலையும் இந்த உடலும் மாறி மாறி இருக்குது. அப்ப அவசாரி யாரு? இவதானே. உண்மையா இல்லையாடி? பேச முடியல. அதன் பிறகு ஜமதக்கினி முனிவர் என்ன செய்தாரு? இவனுடைய ரேணுகாவுடைய முகம் மட்டும் மக்களுக்கு காட்சி தர வேண்டும்.
பின்னாடி உடலானது பூமியில இருக்க வேண்டும்னு உடலை புதைச்சிட்டு மேல இருக்குது பாரு. ஆமா, ஒரு கோயில் குளத்துல முழுமையா இருக்கணும்டா. ஆமா, அந்த இடத்துல வைக்கிறா பாரு. முடிச்சு பிடிக்கிறா சிரத்து மட்டும் தான் இருக்கிறது. ஏன்டி அந்த ஜென்மம் என்னத்துக்கு தான் நீங்க சண்டை போடுறீங்க? இந்த உலகத்தில் நான் தான் ஓய்ந்தவன். நான் தான் இப்ப எல்லாருமே சொல்றேன் பாரு, இந்த உலகத்துல ஓய்ந்தது எது தெரியுமா? எதுடா? சரகுதான். என்ன காட்டு என்ன காட்டா இருந்தாலும் சரி, எங்க அம்மா பாரு மூச்சுல குடிக்க முடியும். சரக்கு குடிக்கணும்னா தண்ணி ஊத்தி சாப்பிடுறதுக்கு தண்ணி ஓடும்டா. எங்க அம்மா ஓடும். நீ தண்ணியே இருந்தாலும் சரி, அது குடிக்கிறதுக்கு முடியும். சரக்கு மூச்சு இருந்தாலும் என்ன பகச்சுக்கிட்ட தண்ணி ஊத்தாம குடிச்சுன்னு வச்சுக்க, சேர்த்து குடுங்க சீக்கிரமா. நாளே செத்துருவேன். போயிச்சு அம்மால என்ன கலந்தா நீண்ட நாளைக்கு உயிர் வாழ சக்தி இருந்தாலும் குடிச்சுக்கிட்டா கடைசியா எங்க சண்டையை கொண்டு போய் சரக்குல விட்டுட்டீங்களாடா. எவ்வளவு காரி போயிட்டு அப்படின்னா நான் கூட ஆள் இன்னமா 87 கிலோ இருக்கு உங்களுக்கு. அந்த அம்மா 75 படுக்கலாம். எனக்கு ஆகிட்டாலடா கைய குடுமா. காலு சொல்லக்கூடாது. காலு சொல்ல தரப்பட்டியா? அது விடலாமாடா? உலகத்துல அழகா இவன் ஆளு கலர்ல அழகா இவன் உயர்ந்தவன் இந்த மாணவ கண்டி கலைக்கு ஈடு தாண்டி ஆபத்துக்கு குழந்தை. இவன் எதுக்கு இந்த ஆட்டம் போடுறான்னு எனக்கு தெரியும். நாடகம் வச்சாரு பாரு மணிகண்டான. அவங்க வீட்டுல போய் சாப்பிடும் போது எனக்கு சந்தேகம் தான். மணிகண்டான கையில போட்டு வந்தா இவ்வளவோ ஆங்காரமா ஆர்வத்தோடு பேசுறான். மணிகண்டானா இத்தனைக்கு காரணம் நீதான். அவரை நீ வச்சுக்கிறியான்னு கேக்குறேன். பேசுற மாதிரி பேச விட்டு வேடி பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன். வச்சுக்கிறாரு என்னப்பா? நீ யார் கட்சியா? அவன் விடக்கூடாது. அவன் உடம்புல எலும்பு மொத்தத்தை எண்ணணும். அவனை ஏற்கனவே குறைச்சிக்கிட்டே வரான். நீ போன மாத்துறேன். அவனை ஐஸ் அப்படி எடுத்து போய் எடுத்துட்டு வர அவனை. யாரு தெரியாதுரா. திருவண்ணாமலை மாவட்டத்திலே நான் தான் பொட்ட ரவுடி. கராத்தால பிளாக் பெல்ட்ரா. கராத்தால பிளாக் பெல்ட். எல்லா விதமான கராத்தா தெரியும். ஒரு கராத்தா தெரியுமா? ஒரு கராத்தா புதுசா கேள்விப்பட்டீங்களா? சரி பாக்கலாம். பாக்கியா பாருடா போ. என்ன படப்படே
என்ன சொரி கராத்தா? ஆமாடா. ஐயா யார் தெரியுமா? சொரி கராத்தா ஸ்பெஷலிஸ்ட் ஐயா. நீ கராத்தா தான் தெரியும். அம்மால WWE சாம்பியன்னாங்க. மத்த ஜான்சினா யார் தெரியுமா? யாரா காஞ்சனவா? ஏய் ஜான்சினா. காஞ்சனா. எங்க சித்தப்பா. பிச்சா யார் தெரியுமா? எங்க அப்பா. அண்டாச்சாகர் யார் தெரியுமா? எங்க பெரியப்பா. தெரியுமா? பெரிய கும்பலா நீங்க? ஏய் என்ன நினைச்சிட்டுங்கறா? எவ்வளவு பெரிய WWE சாம்பியன் தெரியுமா? ஏய் என்னடா தெரியும் உனக்கு? என்னடா? உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு கராத்தா என்ன தெரியும். கராத்தையா? என்னடா? குடி கராத்தா கடி கராத்தா. குடி கராத்தா கடி கராத்தா. பாக்குறியா? பார்க்கலாமா? வாடா. வரியா? வாடா. இது குடி கராத்தா. ஆமா. கடி கராத்தா பாக்குறியா? கடி கராத்தாவா? மாமா. கடி கராத்தா. கட்டி கையை கடிப்பாரு பார்த்தேன். போட்டோ எடுத்தாரு. அப்படி கிடக்குற நீ அது மட்டுமா? சண்டைக்காரி தெரிய கொண்டேக்காரி சண்டைக்காரி தெரிய கொண்டேக்காரி காண்டலையே அடிக்க மேலே பாடல் வாயாடி பெத்தவே கேயாடி அடி வாடி வாயாடி சக்தி வெள்ள சூப்பராத பாபாடியா சாமி ஏண்டா அங்க சண்டை போட்டா இங்க சண்டை போடுறாங்க வீடு கட்டிட்டு உங்க என் மனைவிமார்கள் எப்படி ஒத்துமையின் உருவம். ஆமா ஆமா இருவருக்கு பிரிவினை என்பதே கிடையாது. நீங்க இதுக்குதான் வர்றியா? எனக்கு ஒரு டவுட்டுங்க. சாமி உன்னால மட்டும் எப்படி 2 வண்டி வச்சு ஓட்ட முடியுது? என்னால ஒரு வண்டி வச்சா ஓட்ட முடியுது. குத்து வச்சும் குதிரையா? 2 கொண்டாட்டி சூப்பரா வர்றாங்க. சண்டையே கிடையாது. அவர்கள் யாரு? அவர்களை மாதிரி அக்கா தாங்க ஒற்றுமை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்துல பாத்து சார கூழ் ஊத்தி பண்ணிச்சுடா. தெய்வம் மொத்தம் தெய்வம் வந்துச்சு பாரு. கூழ் ஊத்தினாங்க. அந்த அளவுக்கு அவங்க நடந்திருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த உலக மக்களே எங்கள் மனைவியை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க நடக்கல என்னடா சொல்ற? ஆமாங்க. சரி மூளை கொண்டு முறுக்கி நிக்குது பாரு. சக்தி அங்கே சக்தி கங்கை ஏன் ஆளு ஒரு பக்கம் எல்லாம் முறுக்கல நிக்குது முறுக்கல. நான் பேசுகிறேன். தான் முக்கியம் போறப்பா அங்கதான் போறா போல தெரியும். சக்தி சக்தி கங்கா அப்படி கூப்பிடாத கங்கம்மா. என்னடா இது? அழைத்த உடனே ஒரே குரலுக்கு இருவரும் ஓடி வருவார்கள் ஒன்றாக. ஆனா ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் இருக்குது. சக்தி ஏமா என்னம்மா உலகால பிள்ளையை பெற தாய் மறந்தாயோ
நமச்சிவாயத்தை நான் மறவேனே. மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசம் தென்களோ வீங்கள வேணியோ மூசை வண்டரை பொய்கையும் போனது ஈசன் எந்தை இணையடி நிகழே இறைவா. காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை உயிர்ப்பது நெண்ணறிப்பு வேதனாகிய மெய்ப்பொருளாவது நாதநாமமே நமச்சிவாயமே உரைப்பார்களே இறைவா. ஏகேமைய பாருங்கள் சுவாமி, நிலைமைய பாருங்கள் சுவாமி. பெருமானுக்கு வாக்குப்பட்ட பெருமாட்டியாக இருந்தாலும் உண்மையவன் சக்தியாக இருந்தாலும் உனக்கு துயர் நேர்ந்ததா? துயர் நேர்ந்து விட்டதே. அப்படி என்ன துயர் நேர்ந்து விட்டது? சுவாமி, இதை பாருங்கள் சுவாமி. நான் தனித்திருக்க வேளையில் நான் போகும்போது இருவரும் நல்லா தானே இருந்தீங்க? ஆமா, ஒற்றுமையாக தானே இருந்தீங்க. எங்க ஒற்றுமை எதுக்கு சொல்றேன்? நல்ல மனுஷன் நம்ம குடும்பத்துல சூனிய வச்சுக்கிறோம். ஒரு கண்ணில் ரெண்டு, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு பார்க்கலாம். ரெண்டு பேரும் பேசலாம். தெரிஞ்சுக்கலாம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம். என்னமோ நடந்துக்குது. இதுல தெரிஞ்சுக்கலாம். பாக்குற சனத்தை நீங்களே பாருங்க. இம்மா நேரம் என்ன பேயாட்டாங்கன்னா அப்படியே வந்த உடனே 5 சாதிக்கிறா பாரு. நான் அப்படி கிடையாது. ஆனாலும் போடுங்க நாங்க எது வந்தாலும் வெளிப்படையா பேசுறோம். இல்ல செடியில இருக்கிறதால ஒரு சேர்த்து சொல்றேன் கேள. எந்த மாதிரி நாத்தரா கந்த மரத்தை எடுத்து அதுல வச்ச பார்த்து பாயிண்ட. ஆமா சிரிச்சிருப்பா. பாருங்க, நான் தனித்திருக்கிற இடத்தில் நானும் வந்தா சாமி. உலகத்தில் சக்தியே உயிர்ந்தவளை என்று உரைத்தான். இந்த